வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லிக்கு வந்துட்டு ஹீரோ இங்க இல்ல, பக்கத்தூருக்கு போயிட்டான் அப்படிங்கறது வில்லிக்கு தெரிய வந்துருச்சு. சோ இந்த விஷயத்த பயன்படுத்தி நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு வில்லி வந்து நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க, நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத்தனை நாளும் அக்கா காரையை காலி பண்றதுக்காக நம்ம பல வகையில பிளான் பண்ணோம். ஆனா எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையன் இடையில புகுந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்போ அந்த டிரைவர் பையன் ஊர்ல இல்ல, அவன் வந்து ஏதோ பக்கத்தூருக்கு போயிருக்கான். சோ இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த டிரைவர் பையல நம்ம ஏமாத்தி அக்கா காரிய காலி பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, என்னம்மா சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். சோ இப்ப அக்கா தனியா வீட்டுலதான் இருக்கா. அவளை எப்படியாவது நான் வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவளை காலி பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரி ஓகே, நான் ஆட்களை ரெடி பண்றேன், நீ உன் அக்கா காரிய வெளியில கொண்டு வரதை மட்டும் நீ ரெடி பண்ணு. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துருவான். 10 மணிக்குள்ளதான் அக்கா காரிய காலி பண்ணணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் வில்லன் சொல்றாரு, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டு நேரா காளியம்மா கிட்ட, சித்தி, நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காளியம்மா கேக்குறாங்க, சொல்லு மருமகனே, என்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் முக்கியமான ஒரு வேலையா பக்கத்தூருக்கு போயிட்டானாம். சோ இப்ப ஈஸ்வரி மட்டும்தான் இருக்கா. அவளை பழி வாங்குறதுக்கு நமக்கு சரியான நேரம். ஏன்னா அவன் இருக்கிறதுனாலதான் நம்மளால பல விஷயங்களை பண்ணவே முடியல. ஆனா இப்போ நம்ம சுலபமா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். அந்த டிரைவர் பயல நம்ம ஏமாத்தி ஈஸ்வரிய காலி பண்ணலாம். எப்படியாவது சந்திராவை அந்த ஈஸ்வரிய வெளியில வர வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சூப்பர் அம்மாவனே, சரி, நான் ஆட்களை ரெடி பண்றேன், நீ எப்படியாவது சந்திரா கிட்ட போன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு. இது கேட்டதும் வில்லனும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, என்னாச்சு? பிளான் ரெடி ஆகிருச்சா? அத்தை என்ன சொன்னாங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அது எல்லாம் சித்தி ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்ற தோப்புக்கு உன் அக்கா கறிய கூட்டிட்டு வா. அங்க வந்ததும் உன் அக்கா காரிய காலி பண்ணிடலாம். அந்த டிரைவர் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வந்துருவான். சோ அவன் வரத்துக்குள்ள நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், சரியா? இதை கேட்டதும் வில்லியம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, அக்கா கறிய எப்படியாவது அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமே, எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் கரெக்டா வந்துட்டு ஒரு யோசனை தோணுது. உடனே அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, ஒரு முக்கியமான விஷயம்க்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லிடி, என்ன முக்கியமான விஷயம்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இது மாதிரி நீ ஒரு செங்கல் சூளைய வித்துட்டல, இப்போ அதே மாதிரி ஒரு செங்கல் சூளைய ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏன்க்கா நீ வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணணும்? வாக்கா, நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம். ஒரு சூப்பரான இடம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த இடம் செங்கல் சூளை வைக்கிறதுக்கு தகுதியான இடம். என்னக்கா சொல்ற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு இப்ப செங்கல் சூளை வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சுடி, இருக்கிற சொத்தே போதும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற? நீ செங்கல் சூளை ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்ல, வாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு நீ வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நம்ம போய் அந்த இடத்த பார்ப்போம், பார்த்துட்டு ஃபைனல் பண்ண பிறகு நம்ம வீட்டுல வந்து சொல்லுவோம், சரியா அக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க. நேரா அங்க போயிட்டு அந்த இடத்த பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி, செங்கல் சூளை போடுறதுக்கான இடம் அப்படின்னு சொன்ன, இந்த இடம் அப்படி தகுதியான இடம் மாதிரி தெரியலையே, நம்ம ஊருக்கு வெளியில ரொம்ப தூரமா இல்லடி இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, இதுதான்க்கா சரியான இடம், பாப்போம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நிறைய ரவுடிங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி ஷாக் ஆகி, சந்திரா,
கண்டிப்பா இவனுங்க எல்லாமே அந்த சிவனாண்டி அனுப்புன ஆளா தான் இருக்கணும். சந்திரா நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னதும் வில்லி நினைக்கிறாங்க, அப்பாடா அக்காவே நம்மள போக சொல்லிட்டா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டு எட்டி நிக்கிறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க எல்லாருமே நம்ம ஈஸ்வரிய தாக்குறதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த ரவுடிங்க எல்லாருமே ஈஸ்வரிய வந்துட்டு பயங்கரமா தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஈஸ்வரி எப்படியோ சமாளிச்சு அந்த ரவுடிங்க எல்லாருமே அடிச்சு காலி பண்றாங்க. வில்லி இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆகா, அக்கா கரிய சமாளிக்க முடியாது போலயே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் நேரா அவங்க மாமா கிட்ட, எங்க அத்தை வந்துட்டு சீக்கிரமா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, பட் அத்தையவே வீட்டுல காணுமே. அதற்கு அவர் சொல்றாரு, என்னன்னு தெரியல, சந்திராவும் ஈஸ்வரியும் வெளியில போனாங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னது 2 பேரும் தனியா போனாங்களாம், ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ராஜா சொல்றாரு, இல்ல மாப்பிள, ஏதோ சந்திரா தான் கூட்டிட்டு போனா, ஏதோ செங்கல் சூளைக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரு சந்தேகப்பட்டுதான் கிளம்புறாரு. கண்டிப்பா அந்த வில்லியால அத்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு கரெக்டா இங்க இருந்து போறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு ரவுடிங்க வந்து அந்த ஈஸ்வரிய தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அக்காக்காரி சமாளிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவ எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பா போலயே, விடக்கூடாது அப்படின்னு கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு போயிட்டு ஈஸ்வரியோட தலையில அடிக்கிறாங்க. ஈஸ்வரி அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்து அவங்க தங்கச்சி கையில கட்டையோட நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. தான் தங்கச்சி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே இப்படின்னு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, என்ன பாக்குற, எனக்கு இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு உன்னை காலி பண்றதுக்கு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா, நீ என்னோட சொந்த தங்கச்சிடி, எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றியா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியில பேசுறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி இப்படி பண்ற, நான் உன்னோட அக்கா தானடி, ஏண்டி எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆகணும், அவரை நம்பர் 1 ஆக விடாம நீ எந்த அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியா? இங்க பாரு, என் புருஷன் நம்பர் 1 ஆகிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றாளே அப்படின்னு ஈஸ்வரியால தாங்கிக்கவே முடியல. அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா, கையில ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி கையால நான் இறக்குறது எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, இங்க பாருக்கா, நீ என்ன நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நான் கண்டிப்பா உன்னை காலி பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஆயுதத்தை எடுத்து தாக்குறதுக்கு முயற்சிக்க ஹீரோ அங்கேருந்து ஒரு கட்டையை தூக்கி வீசுறாரு. இது வந்து அந்த வில்லியோட கையில பட்டு அந்த ஆயுதம் கீழே விழுகுது. அப்போ வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, டேய் இங்கேயே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையில, அத்தை உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ அத்தையவே காலி பண்றதுக்காக நீ இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அக்காக்காரி காலி ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன தடுக்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஈஸ்வரி கண்ணை முடிச்சு நடக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு அவங்க அத்தை கிட்ட, அத்தை இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி எதுக்காக இப்படி நடக்கிறா அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த சிவனாண்டியும் அந்த காளியம்மாலும் சேர்ந்து என் தங்கச்சி கிட்ட என்னென்னமோ சொல்லி இப்படி வந்து பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைய காப்பாத்துறதுக்காக மத்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்றாரு. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க என்ன நடக்குது அப்படின்னு வில்லிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டு அவங்க அத்தை கிட்ட, அத்தை வாங்கத்த வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ன, வாங்கத்த போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா அவங்க மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ளை நீங்க இப்ப வந்ததுனாலதான் நான் இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன், ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல,
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த வீட்டுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கீங்க, உங்க தங்கச்சிக்கும் நீங்க எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி இவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி எல்லாம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. சரி வாங்கத்த போகலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே நீ வீட்டுக்கு வர வேலையே வச்சுக்காத, வீட்டுக்கு வந்தியன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பையன் இப்படி வந்து அக்கா காரிய காப்பாத்துவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு வில்லி நேரா அந்த வில்லனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா வில்லனை பார்த்து, இங்க பாருங்க, கடைசி நேரத்துல அந்த டிரைவர் பையன் வந்துட்டான், அவன் வந்துட்டனால என்னால எதுவுமே பண்ண முடியல, தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னவா இப்படி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டிரைவர் பையன் கடைசி நேரத்துல எனக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டான். அக்கா காரிய நான் தாக்குறதுக்கு தயாரா இருந்தேன். அந்த நேரத்துல டக்குன்னு அவன் இடையில வந்து புகுந்துட்டான். அக்கா காரிக்கு நான் எதற்காக இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ அக்கா காரி கண்டிப்பா என்னைய வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டா. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பயங்கர குழப்பத்தோட பேச, அதுக்கு அவரை சொல்றாரு, இங்க பாரு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், எப்படியாவது நீ போயிட்டு உங்க அக்காவை சமாதானப்படுத்து, அதுதான் நமக்கு வேணும். நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம். நீ இப்ப வந்த பிறகு நமக்கு உன்னால எந்தவித யூஸும் இல்லையே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க, ஏங்க இப்படி என்ன வந்து பேசுறீங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, அந்த ஈஸ்வரிய பழி வாங்குறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். அவளை பழி வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ முடியும். நீ பொசுக்குன்னு வந்துட்டு அவ தேவையில்லை அப்படின்ட்டு வந்ததுனால பாதிப்பு யாரு தெரியுமா? நமக்கு தான். இத்தனை நாளும் எதுக்காக போராடணுமோ அது எதுவுமே வேஸ்டா போயிடும். இப்ப என்ன பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரி பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு அவங்க அத்தையை கூட்டிட்டு வராங்க. வில்லி அதிர்ச்சியில வந்து உட்கார்றாங்க. அப்ப எல்லாருமே அவங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள, ஈஸ்வரி ஏதோ கோவத்தோட வந்திருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ நடந்தது எல்லாம் சொல்றாரு. இது எல்லாம் கேட்டதும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னது, அந்த சந்திரா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணாளா? இவ்வளவு நாளும் அந்த சிவனாண்டி தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த சந்திரா தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க நம்ம ராஜா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவங்களால பிரச்சனை நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு ஈஸியா அவங்கள பத்தின உண்மைகளை அத்தைக்கு நிரூபிச்சிட்டோம், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வந்து எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே. இப்போ யாரு எனக்கு நேர்மையா இருக்கா, யாரு எனக்கு துரோகம் பண்றா அப்படிங்கறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப சோகத்தோடையும் கண்ணீரோடையும் ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப உரி பண்றாங்க. அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்கல்ல, வாங்க அம்மாவை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு பொண்ணுங்க எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாருமே உங்களுக்கு துணையா இருக்கோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, என் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாளா அப்படின்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. நான் அவ மேல ரொம்ப பாசத்தோட இருந்தேன். ஆனா அவ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு ரொம்ப சோகத்தோட பேசுறாங்க ஈஸ்வரி. இத பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம பொண்ணுங்க எல்லாருமே. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஹேம்பர் வந்துட்டு ஜஸ்ட் 99 ரூபீஸ் தாங்க. இது ஒரு பொங்கல் ஆஃபர். சோ இந்த பொங்கலுக்காக நான் வந்து ஆஃபர் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு இந்த பொங்கல் ஆஃபர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னுமே நிறைய ஆஃபர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ இந்த கதை பிடிச்சிருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. என்னுடைய இந்த சின்ன ஷாப்புக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.